ஸோ பேக் ஆஃப் த டெக்கில் வந்து இப்போ நம்மக்கிட்ட பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கார்டாக வந்து நமக்கு வந்து 7 ஆஃப் சோர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் இது வரைக்கும் யார்கிட்டையும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லலை. அது சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. இந்த பர்சன் வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சீக்ரெட்டாக வச்சுருந்துருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ஃபேமிலிக்கிட்டேயோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ உங்களை பற்றி அவங்க இன்னும் பெருசாக வந்து சொல்லலை. ஸோ அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு சீக்ரெட்டாக தான் பார்க்குறாங்க, ஒரு சீக்ரெட்டாக தான் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஹீ பிலீவ்ஸ். ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து எதையுமே வந்து சீக்ரெட்டாக பண்ணுறது தான் பிலீவ் பண்ணுறாங்க. ஓப்பனாக பண்ணால் வந்து கண்ணு பட்டுரும் அப்படின்றதுனால ஹீ பிலீவ்ஸ் இன் கீப்பிங் திஸ் ரிலேஷன்ஷிப் சீக்ரெட். ஸோ சீக்ரெட்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுருக்கிறதுல வந்து அவர் நம்புகிறாரு. அவருக்கு வந்து உங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து உங்களை வந்து ரொம்ப வந்து நேசிக்கிறாரு. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராஷ்மிகா மந்தனா, விஜய் தேவர்கொண்டா அவங்க ரிலேஷன்ஷிப்பை லாஸ்ட் வரைக்கும் அவங்க வந்து சீக்ரெட்டாக தான் வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டில் தான் தே மேட் த ரிலேஷன்ஷிப் அஃபிஷியலு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பும் அவர் சீரியஸாக உங்களை கன்சிடர் பண்ணுறாரு. அவர் ரொம்ப டீப்பாக உங்களை லவ் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை அவர் வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அண்ட் லவ்வர்ஸ் கார்ட், அஃப்கோர்ஸ் ஹீ லவ்ஸ் யூ ஸோ மச். ஸோ அவருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு வந்து உங்களை வந்து அன்கண்டிஷ்னலாக வந்து லவ் பண்ணுறாரு. உங்களை வந்து ரொம்ப நேசிக்கிறாரு. உங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. உங்களை வந்து ரொம்ப நேசிக்கிறாரு அவர். ஸோ அவருக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டீப்பான அட்டாச்மெண்ட் இருக்குது, எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு. எப்படின்னா வந்து நீங்கள் இல்லைன்னா அவரால் இருக்க முடியாது, அந்தளவுக்கு வந்து அவர் உங்ககிட்ட வந்து அட்டாச் ஆகிருக்காரு. அவர் வந்து உங்களை வந்து மோர் தென் எனிதிங், ஸோ எல்லாரை விட அதிகமாக உங்களை வந்து நேசிக்கிறாரு அவர். ஸோ நேசிப்பு அதிகமாக இருக்குது. இது ரொம்ப டீப்பான லவ். இது ரொம்ப வந்து அன்கண்டிஷ்னலான லவ், ரொம்ப டீப்பான லவ். இது ரொம்ப அன்கண்டிஷ்னலான லவ். இது ரொம்ப வந்து ஒரு டீப்பான லவ். அவருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து உங்களை ரொம்ப 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 நேசிக்கிறாரு. அவர் வந்து உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. அவர் உங்களோட ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து உங்களை வந்து உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு, ரொம்ப நேசிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபுல். ஸோ அவர் வந்து உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவார். உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். ஈவன் அவர் வந்து என்ன வேணால் கண்மூடித்தனமாக உங்களை நேசிக்கிறாரு. ஸோ அதனால் உங்களுக்காக அவர் என்ன வேணால் பண்ணுறதுக்காக தயாராக இருக்கார். உங்களை வந்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும், உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு காதலை வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து ஏங்குறாரு. பட் கொஞ்சம் யோசிக்கவும் செய்கிறாரு. பிகாஸ் வந்து இது புது ரிலேஷன்ஷிப் இல்லையா. ஸோ அது கொஞ்சம் தயக்கமும் இருக்குது. கொஞ்சம் வந்து பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவருக்கு வந்து அவர் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னா, லவ் பண்ணுற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக லவ் பண்ணால் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும். ஸோ அதனால் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போக முடியுமா, பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா, ரிலேட்டிவ்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா, கேஷ் பேஸ்லாம் வராதா அப்படின்னு அதெல்லாம் நினச்சி அவர் ரொம்ப வந்து பயப்படுறாரு. ஸோ அதனால் வந்து அவர் வந்து உங்கள்கிட்ட இன்னும் வந்து அவர் உங்களை லவ் பண்ணுறது வந்து சொல்லாமல் இருக்கலாம். அதனால் அவர் கொஞ்சம் பயப்படலாம் உங்கள்கிட்ட அவர் லவ் பண்ணுறதை வந்து சொல்கிறதுக்கு. பட் அவர் வந்து உங்களை வந்து ரொம்ப லவ் பண்ணுறாரு. அவருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கண்மூடித்தனமாக லவ் பண்ணுறாரு. அதனால் பட் வீட்டுக்காக பயப்படுறாரு. வீட்டில் வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்றத நினச்சி அவர் கொஞ்சம் பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து குயின் ஆஃப் கப்ஸ். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், யூ நீட் டு பிகம் அ குயின். ஸோ நீங்கள் இந்த டைம் வந்து எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்கும். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் அவருக்கு. பட் நீங்கள் வந்து மேரேஜ் அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு கரெக்டான பர்சன் தான் அப்படின்றத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அவருக்கு. ஸோ
ஸோ நீங்கள் வந்து பவுண்ட்ரி செட் பண்ண கற்றுக்கணும், உங்களோட வாண்ட்ஸ் பவுண்ட்ரி செட் பண்ண கற்றுக்கணும். அதேமாதிரி உங்களுக்கு எது தேவை, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது, இதெல்லாம் வந்து அழகாக கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கணும் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட. உங்கள் பார்ட்னருக்கு வந்து உங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பட் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் வந்து மேரேஜ் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் போகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நிறைய ஹீலிங் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் நிறையா வந்து ஹர்ட் ஆகிருக்கீங்க பாஸ்ட்டில். ஸோ அதுலேருந்துலாம் நீங்கள் வந்து நிறைய ஹீல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களை இண்டிபெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ட்ராமாவை ஹீல் பண்ணுங்கள். உங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமாவாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்த ட்ராமாவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை வந்து ஹீல் பண்ணுங்கள். அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து ரெக்கவர் ஆகுங்க. இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்கோங்க. உங்களுடைய கோல், உங்கள் பார்ட்னர் தனியாக வாழ கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு தனியாக ஹாப்பியாக இருக்க கற்றுக்கோங்க. நீங்கள் எப்போ நம்ம தனியாக ஹாப்பியாக இருக்கணுமோ அப்போ தான் வந்து நம்மளால் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் ஹாப்பியாக இருக்க முடியும். நம்ம தனியாக ஹாப்பியாக இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தனியாக இருந்து ஹாப்பியாக இருக்க வந்து கற்றுக்கோங்க. he wants to propose to you. ஸோ அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ண வந்து ரெடியாக இருக்கார். அவர் வந்து உங்களை ரொம்ப விரும்புகிறாரு. அதுக்காக என்ன இஸ் ஓகே வித் கோயிங் அகெயின்ஸ்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஸோ அவர் பேரண்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக கூட போகிறதுக்கு வந்து அவர் வந்து ரெடியாக இருக்கார். ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களை விரும்புகிறாரு. ஸோ நீங்கள் வந்து இப்போ பண்ண வேண்டியது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. உங்களை வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து இண்டிபெண்ட்டாக இருங்க. உங்களுடைய திறமையெல்லாம் வளர்த்துக்கோங்க. ஹீல் ஆகணும். முக்கியமாக ஹீல் பண்ணணும். உங்கள் பார்ட்னருக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்ம ஹீலாக இருந்தால் தான் நம்ம வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் என்ட்ரு ஆக முடியும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப். உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பர்சன். ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறவர், எல்லாத்தையுமே லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறவங்க பர்சன், ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான பர்சன். ஸோ அவருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அவர் வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் சில கன்ஃபியூஷன் இருக்குது. சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா பிகாஸ் வந்து இது வந்து புது ரிலேஷன்ஷிப்னால கொஞ்சம் அவருக்கு கன்ஃபியூஷனும் இருக்குது. அவருக்கு வந்து இது வந்து மேரேஜ் வரைக்கும் போகுமா அப்படின்றது கன்ஃபியூஷன் இருக்குது. அவருக்கு வந்து இது மேரேஜ் வரைக்கும் போகணும் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அவர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கார். அதே மாதிரி வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அவர் வந்து நிறைய விஷயங்கள் பற்றி யோசிக்கிறாரு. அவர் வந்து ஃபினான்ஸ் அதாவது மணி, காசு, இந்த விஷயத்துலையும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த விஷயத்துலையும் வந்து செட்டில் ஆகணும் ஃபஸ்ட்டு அப்படின்ற மென்டாலிட்டியில் இருக்கார். அண்ட் அதுக்காக முயற்சிகளும் பண்ணுறாரு. அப்போ தான் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியுன்றதுக்காக அந்த முயற்சிகளையும் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து உங்களை பற்றி தாங்க நினைக்கிறாரு. அவர் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சில குழப்பங்கள் இருக்குது. பட் அதையும் அவர் வந்து பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ், ஸோ அதையும் அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. அந்த குழப்பத்துலேருந்து வெளியே வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் அவர் வந்து நிஜமாக வந்து முயற்சி பண்ணுறாரு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக பாருங்கள், கீழே ஜஸ்டிஸ் கார்டு. ஸோ கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இந்த வேர்ல்டு சூப்பர். இந்த ஜஸ்டிஸ் வேர்ல்டு வந்து உங்கள் ஃபேவராக வந்து கண்டிப்பாக இந்த உலகம் உங்கள் ஃபேவராக வந்து விதி வந்து மாறி இருக்குது. விதி வந்து வலியதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஃபேவராக எல்லாமே நடக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடக்கும். உங்களோட வாழ்க்கையே வந்து மாறப்போகுது இந்த ரிலேஷன்ஷிப்னால. கண்டிப்பாக வந்து அந்த பர்சன் வந்து உங்களை ரொம்பவே வந்து நேசிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க கூட வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மேரேஜ் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போகணுன்னு கண்டிப்பாக வந்து விரும்புகிறாங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரிலேட் ஆச்சு, இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெகுலராக ரீடிங் போடலான்னு இருக்கேன். ஸோ என்னோடய பேஜை வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக மேரேஜ் வரைக்கும் போகுங்க. நீங்கள் வருத்தப்படவே தேவையில்ல. உங்கள் பார்ட்னர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார். அவர் கண்டிப்பாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார். அண்ட் அவர் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கார். கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அதை பற்றிலாம் வந்து யோசிக்கிறார். பட் எல்லாமே வந்து பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. தேங்க்யூ.